यीशु मसीह के महान पवित्र नाम से इस सुंदर समय में मैं स्वागत करता हूँ। हम सब लोग वचन को ध्यान करेंगे। हमारे बीच में आज ओडिशा से ब्रदर पाल देव हैं और पास्टर जी को हम स्वागत करेंगे, वचन को ध्यान करेंगे। प्रेज़ लॉर्ड ब्रदर। பிரைஸ் லார்ட். நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். प्रार्थना करके इस सुबह की आराधना शुरू करें। அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து ரொம்ப மூலமாக இணைந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து எங்களோட இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய செவிகளை திறந்து முடியாக செவி எங்களை தாழ்த்தி இந்த கருத்தில் ஒப்பு விடுவோம். இன்ஸ்பிரேஷன் நம்ம தெரிஞ்சவங்கள தருவானே. ஆமென். ஓகே, இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதான வேத பகுதி 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 1 முதல் 8 வசனம். आज हमारे लिए दिया गया परमेश्वर के वचन ये है कि पहला तिमुथियुस का 2 अध्याय का पहला पद से लेकर 8वां पद तक। ஓகே, இந்த பகுதியை நம்ம வாஸ்து பார்த்தோம்னு சொன்னா முதல் 2 வசனத்துல வந்து நம்ம எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு, जब इस अध्याय को जब इन वचनों को पढ़ते हैं तो सबसे पहला पद से लेकर 2 पद तक वहां पर ये जिक्र किया गया है हम क्यों प्रार्थना करना चाहिए, किसके लिए। ஓகே, ஸோ 1ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. तो दूसरा पद में ये जिक्र किया गया है सारे मनुष्यों के लिए प्रार्थना किया करें। ஸோ 2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது நாம நம்முடைய தேசத்துல பக்தியோடும் அமைதியோடும் நல்ல முறையில நாம வாழ்வதற்காக நம்முடைய தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. और दूसरा पद में हम यहाँ पर भक्ति से और सही से जीवन बिताने के लिए हमारे अधिकारियों के लिए प्रार्थना करना है। அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் சொன்னா 3வது வசனத்துல இது வந்து ஆண்டோடைய பார்வையில நன்மையாகவும் பிரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. और तीसरा पद में देखेंगे तो ये सारा चीज जो है परमेश्वर के नजर में और सही और अच्छा है बोल के। ஸோ நம்ம வாழ்ற இந்த தேசத்திற்காகவும் இந்த தேசத்தினுடைய மக்களுக்காகவும் நமக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசிகளின் கடமை. हर एक विश्वासी का एक जिम्मेदारी बनता है कि हम जिस देश में रहते हैं उस देश के लिए प्रार्थना करना, उस देश के लोगों के लिए प्रार्थना करना और हमारे ऊपर रहने वाले सारे अधिकारियों के लिए भी प्रार्थना करना। A good believer will be a good citizen of the country. तो अच्छा विश्वासी जो है हमेशा देश का एक अच्छा नागरिक होता है। ஓகே, ஸோ நீங்க ஒரு நல்ல சிட்டிசனா இல்லைன்னு சொன்னா நிச்சயமா நீங்க ஒரு நல்ல விசுவாசியாகவும் இருக்க முடியாது. आप एक अच्छा नागरिक अगर नहीं रहते हैं तो फिर अच्छा विश्वासी बनकर नहीं रह सकते हैं। ஓகே, ஸோ நாம் வாழ்கிற இந்த தேசத்தை நம்ம மதிக்கணும், நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை நம்ம வந்து கனப்படுத்தணும். ஸோ எந்த விதத்திலையும் நம்ம வந்து நம்ம வாழ்ற அந்த தேசத்திற்கான காரியங்களை நம்ம குறைவுள்ளவர்களாக காணப்படக்கூடாது. तो हमारा देश में हम कोई भी चीज में कमी नहीं दिखना चाहिए। हमारा देश के लिए हम लोग मानना चाहिए और हमारे अधिकारियों के लिए भी हम मानने का फर्ज रखना चाहिए। ஸோ நாம் ஜெபிக்காத பட்சத்தில் அது பாவம். अगर हम ये प्रार्थना नहीं करते हैं तो वो एक पाप के रूप में दिखाई देता है। ஸோ நாம் நம்முடைய தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். इसलिए हम हमारे देश के लिए हमारे अधिकारियों के लिए प्रार्थना करेंगे। அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா 4வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் வந்து மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கான உண்டாக்கின வழி. और 4 से लेकर 6वें पद तक पढ़ते हैं तो परमेश्वर ने मनुष्यों के लिए उद्धार के लिए रखा हुआ एक रास्ता के बारे में देख सकते हैं। ஸோ கிறிஸ்து இயேசு அவர் தான் வந்து மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கான வழி. அவர் தான் வந்து மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான மத்தியஸ்தம். तो देखिएगा यीशु मसीह है सारे मनुष्यों के लिए उद्धार के लिए एक रास्ता है और परमेश्वर और मनुष्य के बीच में एक बीचवाई भी है। ஸோ அவரை இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. क्योंकि उनके बिना कोई भी उद्धार नहीं पा सकते हैं। ஸோ ஆண்டவருடைய விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், யாரும் அழியணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய விருப்பம் கிடையாது. परमेश्वर का एक आशा यही है कि सारे लोग जो है वो उद्धार पाना चाहिए। कोई भी नाश होना परमेश्वर को पसंद नहीं है। ஆண்டவர் விரும்புற எல்லாரும் விரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற விரும்புற அந்த
காரியத்தை அவளுடைய பிள்ளைகளை நாம் விசுவாசிகளை நாமும் விரும்புகிறவர்களாக இருக்கணும். तो परमेश्वर ये जो चाहते हैं कि अपने बच्चे सभी लोग जो उद्धार के रास्ता में आना चाहिए, वो परमेश्वर चाहते हैं, और ये जो चाहत है उसके विश्वास से होने के नाते हमारा भी अंदर वो होना चाहिए। ஆண்டோடைய விருப்பங்கள் நம்முடைய விருப்பங்களாக இருக்கணும். परमेश्वर को जो पसंद है वो हमारे ही पसंद होकर बदलना चाहिए। அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. पौलुस ने एफेसियों के लिए जब पत्र लिखते हैं तो वहां पर लिखते हैं कि परमेश्वर को जो पसंद है उसको आप लोग फर्क कर जान लीजिएगा। ஓகே, ஸோ கடைசியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய ஜெபம் நம்ம எல்லா இடத்துலயும் ஜெபம் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படும். तो आखिर में एक बात खचित है कि हम हर जगह में प्रार्थना करने वाले होना चाहिए। நமக்கு இருக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நம்ம பயன்படுத்த தவறக்கூடாது. तो इसलिए हमारे हाथ में दिए हुए हर परिस्थितियों को और हर अवसर को हम उपयोग करने वाले होना चाहिए। ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பகுதியில இருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள். तो इस भाग से हम लोग यही चीज को सीख सकते हैं। ஓகே, நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு மனிதர்களை குறித்து நாம கேட்டுக்கிட்டு வரோம். अरे एक एक रोज जो है हम एक एक भक्तों के बारे में ध्यान कर रहे हैं। ஸோ இன்னைக்கு இருக்கிறதான வந்து கேத்ரின் பூத். तो आज जो है हम कैथरीन बूथ के बारे में ध्यान करने वाले हैं। ஓகே, இந்த கேத்ரின் பூத் வந்து ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்துல பிறகுறாங்க. कैथरीन बूथ जो है एक भक्ति रहने वाले मसीही परिवार में वो पैदा होते हैं। அவங்களுக்கு சிறு வயதுல இருந்தே ஆண்டோடைய வசனங்கள் மீது ரொம்ப ஆர்வம் இருந்தது. बचपन से ही परमेश्वर के वचनों पर बहुत ही एक दिलचस्प हृदय रहता था। ஸோ அதே நேரத்துல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு இருந்துச்சு. साथ में जो गरीब लोग हैं उनको भी मदद करना है करके एक आशा भी उनको रहता था। ஸோ ஆண்டோடைய வசனங்கள் மீது எவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய 12வது வயதுக்குள்ளாக 8 முறை முழு வேதாகமத்தை வாசிச்சிருந்தாங்க. तो उनको वचन पर इतना प्यासा थे तो 12वें उम्र में ही लगभग 8 बार जो पवित्र शास्त्र को पढ़ चुके थे वो। ஸோ அவ்வளவு ஒரு பக்தியுள்ள அவங்க குடும்பத்துல அவங்க வந்து பிறந்திருக்காங்க. वो उतना भक्ति रहने वाले एक परिवार में वो पैदा हुए थे। ஸோ அவங்க வந்து மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவங்க. वो जो है एक मेथोडिस्ट कलीसिया में वो जाने वाले थे। உங்களுக்கு தெரியல எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியல. आप लोगों में से कितने लोग इस मेथोडिस्ट के बारे में जानते हैं मुझे पता नहीं है। ஸோ அது வந்து வெஸ்லி பிரதர்ஸ் அவங்களால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. तो वेस्ली भाइयों के द्वारा वो शुरुआत किया गया वो कलीसिया था। பிற்பட்ட காலத்துல அவங்க வந்து அந்த கேத்ரின் பூத் அவங்க வந்து அந்த மெத்தடிஸ்ட் சபையினுடைய ஒரு சில டீச்சிங்ஸ்ல இருந்து அவங்க கருத்து வேறுபாடு காரணமா அவங்க அதுல இருந்து விலகிட்டாங்க. तो कैथरीन बूथ जो है उस कलीसिया में वचन के जो प्रचार में कुछ सिद्धांत की वजह से वो उस कलीसिया से बाहर आ जाते हैं। ஸோ அதுக்கப்புறமா அவங்க அதே மாதிரி வில்லியம் பூத் அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அவரும் வந்து மெத்தடிஸ்ட் சர்ச்ல இருந்து அதுல இருந்து ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக வெளியில வந்த ஒரு மனிதன். तो इसके बाद जो है वो कैथरीन बूथ एक व्यक्ति से मुलाकात करते हैं उनके नाम है विलियम बूथ करके। वे भी मेथोडिस्ट चर्च के अंदर रहने वाले कुछ विलियम बूथ भी जो है वहां पर रहने वाले प्रचार में कुछ ना समझने के कारण कुछ गड़बड़ रहने के कारण वो कलीसिया से वो भी बाहर आया रहते हैं। ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு சில டீச்சிங்ஸை வந்து அவங்க விரும்பல, அதனால அதுல இருந்து அவங்க விலக்கப்பட்டாங்க. तो वहाँ चलने वाला हर प्रचार जो है इनको पसंद नहीं हुआ तो वो लोग भी उस मेथोडिस्ट चर्च को छोड़ के बाहर आ जाते हैं। ஸோ அவங்க பிரிஞ்சு வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கேத்ரின் பூத் அதுக்கப்புறம் வில்லியம் பூத் அவங்க 2 பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. तो विलियम बूथ और कैथरीन बूथ दोनों जो है वो आपस में दोनों शादी कर लेते हैं। ஸோ அவங்க வந்து ஒரு சபையை நிறுவுறாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறதான சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற அந்த சபை. तब ये दोनों मिलकर क्या करते हैं, एक कलीसिया को शुरू करते हैं, उसका नाम है साल्वेशन आर्मी करके। ஓகே, ஸோ அவங்களுடைய ஊழியங்கள் வந்து மெயினா வந்து மார்ஜினலைஸ்
இல்ல சமுதாயத்துல வந்து ரொம்ப ஏழையா இருக்கிற மக்கள் மத்தியில வந்து அவங்க ஊழியம் செய்றாங்க. और इनका जो सेवकाई है खास करके जो गांव में जो ज्यादा गरीब रहते हैं तो उनके बीच में ही इनका सेवकाई चलती है। ஸோ அது மாத்திரம் இல்லாம இந்த கேத்ரின் பூத் இந்த அம்மா வந்து பெண்களுடைய சமத்துவத்துக்காக ரொம்ப போராடி இருக்காங்க. ये जो कैथरीन बूथ जो है वो महिलाओं का समानता के बारे में वो ज्यादा काम की उस पर। ஸோ சபைக்கு வெளியிலயும் சபைக்கு உள்ளேயும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற கோட்பாடு அவங்களோட இதா இருந்தது. तो उनका एक विचार ये था कि चाहे कलीसिया के अंदर हो चाहे कलीसिया के बाहर हो, हर जगह में ये समानता होना चाहिए महिलाओं को। So, அவங்க வந்து பெண்களும் ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், அதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து போதிச்சாங்க. तो वो यही प्रचार करते थे कि महिलाओं भी प्रचार कर सकते हैं और सेवकाई कर सकते हैं। ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கேத்ரின் பூத்தை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய முழு டீச்சிங்ஸையும் வந்து நிச்சயமா என்னுடைய பர்சனலா நான் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. तो कैथरीन बूथ उनका जो व्यक्तिगत रीति से हम लोग ध्यान कर रहे हैं, लेकिन वैयक्तिक रूप में मैं जो है उनके कुछ विषयों को मैं स्वीकार नहीं कर सकता हूँ। ஓகே, ஸோ அவங்களுடைய ஊழியம் வேறு, அவங்களுடைய டீச்சிங்ஸ் வேறு. அந்த டீச்சிங்ஸ்ல அவங்க எப்படி மெத்தடிஸ்ட் சர்ச்சில் வந்து கருத்து வேறுபாடுபட்டு வெளியில வந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி ஸோ அந்த சால்வேஷன் ஆர்மியுடைய ஃபவுண்டர்ஸான வில்லியம் பூத், கேத்ரின் பூத் அவங்களுடைய டீச்சிங்ஸ் வந்து நீங்களும் ஒருவேளை தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடு நிச்சயமா இருக்கும். तो जिस प्रकार से कैथरीन बूथ, विलियम बूथ मेथोडिस्ट चर्च के जो प्रचार में इनको सहमत नहीं हुआ और वो जैसे बाहर आ गए, अगर कैथरीन बूथ और इनके बारे में अगर आप बहुत गहराई में अगर आप भी जानते हैं तो इनके भी जो विचारों में आप थोड़ा सा सहमत नहीं हो पाते हैं। ஓகே, ஸோ உங்களுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த சால்வேஷன் ஆர்மியினுடைய ஸ்டாண்ட் ஆஃப் ஃபெய்த், அதாவது அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. तो साल्वेशन आर्मी वो किस विश्वास पर वो जाते हैं उसके बारे में आप कितने लोग यहाँ पर सही से जानते हैं, मुझे नहीं पता है। ஸோ ஒருவேளை நீங்க அந்த பாஸ்டர்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து ஒரு ஆர்மி மாதிரி தான் அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. अगर ऐसे प्रकार के सेवकों को अगर आप मुलाकात किए होंगे तो वो फौजी के जैसे ही वो व्यवहार करते हैं। ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க. அந்த போலீஸ்க்கு அந்த சைடுல அந்த ஷோல்டர்ல கொடுத்துருக்கும் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கும். वो पूरे उजले कपड़े पहनते हैं और पुलिस के जैसे जो कमर में पट्टी बांधते हैं तो उस प्रकार के वो लोग भी करते हैं। ஸோ நம்ம எப்படி வந்து பாஸ்டர், ரெவரண்ட், அதுக்கப்புறம் ஸோ இப்படி நம்ம சொல்லும்போது அவங்க வந்து ஜெனரல், கேப்டன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. जैसे यहाँ पर पास्टर, रेवरेंड जैसे हम इस तरह बोलते हैं तो वो लोग भी वहाँ पर जनरल और कैप्टन उस ढंग से वो नाम के पहले नाम रखते हैं। ஸோ அவங்களுக்குன்னு அவங்க சர்ச்சுக்குன்னு தனி கொடி இருக்குது. उनके कलीसिया के लिए अलग से एक झंडा भी है। ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் கம்யூனியன் இதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுடைய டீச்சிங். तो कैथरीन बूथ, विलियम बूथ के वो उनका प्रचार यही है कि बपतिस्मा हो गया और प्रभु वो जो है हो गया, ये सब जो है वो जरूरी नहीं है, ऐसे वो सोचते हैं। ஓகே, ஸோ அது அவங்களுடைய சபைகள நடைமுறையிலையும் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வெவ்வேறு மனிதர்களை குறித்து படிக்கும் பொழுது அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அது நிச்சயமா நமக்கு வந்து வெவ்வேறு காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யும், அதுல தவறு இல்லை. तो अलग अलग प्रकार के लोगों के बारे में जब हम ध्यान करते हैं और उनके बारे में अध्ययन करते हैं, उनके बारे में कुछ जानकारी हमें मिलता है तो उसमें कोई गलती नहीं है। ஓகே, ஸோ அதே நேரத்துல நம்ம அவங்கள அப்படியே எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நினைக்கிறேன். तो आप कभी भी ये नहीं सोचना है कि उनको जैसे है वैसे ही उनको विश्वास करना चाहिए बोल के। ஸோ பவுல் வந்து தெசலோனிக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனம். पहला तेसलोनिकियों के लिए 5वां अध्याय के 21वां पद में पौलुस ने उस कलीसिया को एक बात बताते हैं, सब बातों को फरको, जो अच्छी है उसे पकड़े रहो। ஓகே, ஸோ அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். तो यहाँ पर पौलुस बताते हैं कि सब बातों को फर्क लेना, जो अच्छा चीज है उसको पकड़े रहिएगा। ஓகே, ஸோ அந்த வில்லியம் பூத், அவனுடைய மனைவி கேத்ரின் பூத், ஸோ நிச்சயமா அவங்க வாழ்ந்த அந்த காலத்துல
ஏழை மக்களுக்காக நிறைய காரியங்களை செய்திருக்காங்க. विलियम बोथ कैथरीन बूथ जो है उनके जीवन काल में गरीबों के लिए बहुत ही सेवा किए हैं। ஸோ அது மாத்திரம் இல்லாம சமூக நீதிக்காக போராடி இருக்காங்க. उतना ही नहीं है, समाज के एक समानता के बारे में बहुत ही वो लड़ाई किए हैं। ஸோ இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் நாமளும் ஊழியம் செய்யற இடங்கள்ல நமக்கு இருக்கிற வாய்ப்புகள், அதாவது ஏழை எளிய மக்கள் மத்தியில ஊழியம் செய்யறதுக்கு இருக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்த தவறக்கூடாது. तो हमारे सेवकाई में भी हमें जो मौका मिलता है उसको इस्तेमाल करने के लिए हम नहीं छोड़ना चाहिए। ஸோ சமூக நீதி, அதாவது ஏற்றத்தாழ்வு வந்து சபைக்குள்ளேயும் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, சபைக்கு வெளியிலயும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. भेदभाव और जो छोटा बड़ा उस प्रकार का जो सोच विचार है, चाहे वो कलीसिया के अंदर हो चाहे कलीसिया के बीच में हो, हम उसे कभी प्रोत्साहन नहीं करना चाहिए। ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய ஒவ்வொரு வாய்ப்புகளும், நமக்கு இருக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம என்ன செய்யணும், பயன்படுத்த நாம தவறக்கூடாது. तो हर एक मौके को इस्तेमाल करने के लिए हम लोग पीछे नहीं हटना चाहिए। இந்த அம்மா வந்து கேன்சர் நோயால இறந்துட்டாங்க. அவங்களுடைய 61வது வயதுல கேன்சர் நோயால இறந்தாங்க. जब 61वां उम्र था तो ये कैथरीन बूथ जो है वो गुजर जाते हैं। அவங்க வந்து ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த அன்புனால நிறைய காரியங்களை அவங்க செஞ்சாங்க. परमेश्वर पर जो प्यार था उनका, तो उसके वजह से उन्होंने बहुत सारे काम किए। ஓகே. ஸோ இன்னைக்கு நிச்சயமா வந்து கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இவ்வளவு டினாமினேஷன்ஸ் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம். हाँ, तो अलग अलग प्रकार का जो भेदभाव रहने की वजह से ही आज बहुत सारे संस्थाएं जो डिनोमिनेशन बोलते हैं वो उत्पन्न हुए हैं। ஸோ அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதன் மூலமா இந்த வெவ்வேறு டினாமினேஷன் வந்து உருவாயிருக்கு. कुछ लोग एक विषय पर ज्यादा महत्व देने की वजह से ही आज बहुत सारे संस्थान जो है स्थापन हुआ है। ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு டினாமினேஷன் இன்னொரு டினாமினேஷனை வந்து பகைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. तो एक संस्था से और दूसरा संस्था से हम लोग बैरबा रखना करके नहीं है। ஓகே. ஸோ அவங்க எந்த வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய ஊழியத்தை அவங்க நடத்துறாங்க. और वो जो उनको जो वचन जो पसंद हो गया उसके अनुसार वो लोग क्या करते हैं, उनके हिसाब से वो सेवकाई करते रहते हैं। ஸோ அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற अनेक டினாமினேஷன்ஸ் அவங்கவுங்க எந்தெந்த வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து அவங்களுடைய ஊழியங்களை வந்து முன்னெடுத்து நடத்துறாங்க. तो उनको जो वचन ज्यादा प्रेरित किया है उसके अनुसार उस वचन के तहत क्या करते हैं, वो अपना अपना सेवकाई को वो चलाते हैं अपने अपने संस्थान में। தவறான உபதேசங்கள் வேறு, கருத்து வேறுபாடு வேறு। तो गलत सिद्धांत अलग है और प्रचार में थोड़ा सा ना समझना वो अलग ही बात है। தவறான உபதேசத்தை நிச்சயமா நாம வந்து தவிர்க்கணும்। जो गलत प्रचार है उसको सच में हम लोग उसके विरोध में खड़ा होना चाहिए। ஸோ கருத்து வேறுபாடுகளுக்காக நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது। ஸோ அவங்க அவங்க லைன்ல அவங்க ஊழியம் செய்வாங்க, நம்ம லைன்ல ஊழியம் செய்வோம்। जब कुछ ना समझ में या ऐसे प्रकार का परिस्थिति आ जाता है तो उसको हम विरोध करने की जरूरत नहीं है। वो हमारा और उनका समझ के विषय में वो बातें हैं, उसके साथ थोड़ा सा सहमत होकर रहना पड़ता है, उसका विरोध नहीं करना चाहिए। அவங்க அவங்க லைன்ல ஊழியம் செய்து நம்ம லைன்ல ஊழியம் நமக்கு எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படி நம்ம ஊழியம் செய்வோம், அவங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அவங்க அப்படி ஊழியம் செய்வோம்। तो वो उनके हिसाब से सेवा करते हैं, हम हमारे हिसाब से सेवा करेंगे। वो जो समझे हैं उसके तहत वो सेवा करेंगे, हम जो समझते हैं हमारे तहत हम लोग सेवा करते हैं। ஆனா எந்த சூழ்நிலையிலும் தவறான போதனைகளுக்கு நாம வந்து துணை நிற்க கூடாது। तो किसी भी हालत में गलत प्रचार के लिए हम लोग सहमत नहीं करना चाहिए। ஓகே, நான் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு। मैं समझता हूँ कि आप समझ चुके हैं। ஸோ 18வது நூற்றாண்டுல வாழ்ந்த அந்த கேத்ரின் பூத் சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக பல காரியங்களை செஞ்சாங்க। அதுக்கு முக்கிய காரணம் ஆண்டவருடைய வசனத்தின் மீது இருந்த ஆர்வம்। तो कैथरीन बूथ जो है वो 18वीं शताब्दी में जो जीवन बिताए हैं वो इतना अच्छा सेवा करने के लिए पहला परमेश्वर का वचन पर रहने वाला प्यार और परमेश्वर रहने वाला प्यार ही उसका कारण है। ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டோடைய வசனங்களை புரிந்து கொள்வோம், ஆண்டோடைய அன்பை புரிந்து கொள்வோம் சொன்னா நிச்சயமா நம்மளாலும் இந்த சமுதாயத்திற்காக ஆண்டோடைய பிள்ளைகளுக்காக செயல்படாமல் இருக்க முடியாது। हम भी परमेश्वर के वचन को परमेश्वर से जब प्यार करते हैं उनके जैसे हम लोग भी सेवा बिना किए नहीं रह सकते हैं। हम लोग भी परमेश्वर के लोगों के बीच में सेवा जरूर करते हैं।
ஸோ கத்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நாம் உற்சாகமாக செயல்படும். परमेश्वर हम सबके साथ बने रहेंगे और आगे को और हमारे सेवकाई में परमेश्वर हमें मदद करें। நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். हम प्रार्थना करके इस आराधना समाप्त करेंगे। அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ததே நமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்திலே ஒரு நல்ல விசுவாசியாக மாத்திரமல்லாமல் நல்ல குடிமகனாகவும் இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்தல் முடியாது. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அதிகாரிகளுக்காகவும் எங்களுடைய தேசத்தின் மக்களுக்காகவும் எங்கள் தேசத்தின் நலனுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் மற்றும் அதன்படி செயல்படுவதாகவும் இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்தல் முடியாது. மாத்திரமில்லாமல் தகப்பனே, இதனாலும் ஜூம் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, இந்த கள்ளச்சொல் மூலமாக நடைபெறுகிற ஊழியர்கள் எல்லாம் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மற்றும் தாங்கி வழிநடத்தின தேவன் இதை வருகிற நாட்களிலும் தாங்கி வழிநடத்தும்படியாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸிலும் இருக்கிறதான எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீங்க சந்தித்து வழிநடத்துங்க. தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய அன்பிலும் உங்களுடைய சத்தியத்திலும் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தல் முடியாது. கர்த்தாவே, இந்த ஊழியத்தை முன் நடத்துகிற அங்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களோடு கூட அவர் வழிநடத்தும். அவர்களுக்கு ஏற்ற நல்ல சரீர சுக பலத்தை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக செல்லும். இந்த நாளையும் கருத்துல போடு. நாள் முழுவதும் இந்த பிரசன்னம் இந்த கரமெங்களும் வழிநடத்தும். துதிக்கின்ற மைமலம் ஒருவருக்கே செலுத்தும். மீட்பு கிறிஸ்து நாமத்தில் இவங்களும் ஆமென்.